ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா ஒரு பேட் நியூஸ் தான். ஒரு கஷ்டமான இது யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய கஷ்டம் எப்போதுமே சரி, எல்லாத்துக்குமே இருக்க தானே. கல்யாணம் ஆனாலே ஒரு பிரச்சனை தானே. கல்யாணம் ஆன பிறகு நிறைய பிரச்சனை வரும், எல்லாத்துக்குமே பிரச்சனை வரும். அது சில விஷயம் நம்ம வீட்டில் சொல்லலாம். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எங்கள் வீட்டில் பிறந்த வீட்டில் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும், நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு நிறைய விஷயம் இது பண்ணிடுவேன். நிறைய விஷயத்த நான் சொன்னது கிடையாது. நல்லது நடந்தால் நான் சொல்லுவேன். அதே மாதிரி கெட்டது நடந்தால் நான் சொல்ல மாட்டேன் அதிகமாக. அப்படி இருக்கக்குள்ள எனக்கு இங்கே வந்த பிறகு நிறையா மனசளவில் ரொம்ப 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 கஷ்டம் நிறையா அனுபவிச்சிருக்கேன். அப்படிலாம் இருக்கக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மாமா வந்தாலும் சரி, இந்த ஊருக்காரங்களும் வந்தாலும் சரி, இல்லை வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நான் யார்கிட்ட அதிகமாக ஷேர் பண்ணுவேன்னா கடவுள்கிட்ட கூட சொல்ல மாட்டேன். நான் வளர்க்குற அந்த அப்புறாணி இருக்குங்க பார்த்தீங்களா, அதுங்க தான். ஒன்று இந்த ஆடுங்க இருக்குங்களா, ஆடு இந்த மாதிரி மாடு, அப்படி இல்லைன்னா என்னோடய பிள்ளைங்க தேவா இருக்கான்ல, ஸோ அவன்கிட்ட தான் அவன் சின்ன பிள்ளையா இருப்பான். அவன்கிட்ட தான் அடிக்கடி சொல்லிவிட்டு அவனுக்கு என்னென்ன புரியாது, இருந்தாலும் நான் அழுவதை பார்த்து அவன் கண்ணெல்லாம் தொடச்சி விடுவான். ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த ஆட்டுக்குட்டி அதுங்கள்ட்ட போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி புலம்பிட்டு கிடப்பேன். அதுங்க ஏதோ ஒரு இது கொடுக்கும், இது பண்ணுவோம். அது இல்லைன்னா அந்த ரூம்குள்ளே கதவை சாத்திட்டு உட்காந்துட்டு அழுதுவேன். அவ்வளோதான் என்னோடய இது. அந்த கஷ்டம் எல்லாமே அப்படியே முடிஞ்சிடும். அதிகமாக ஃபீல் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1 ஹவரில் 2 மணி நேரத்தில் ரெக்யூஸ் ஆகிடுவேன். அவ்வளோதான். இப்போ என்னென்னா அதுங்களுக்கே இப்போ பிரச்சனை. முன்னாடி நான் எப்படி நான் ஏதாச்சும் ஒரு ஆடு நான் வாங்கினாலும் சரி, இப்போ வாங்கினாலும் சரி, அது நல்லா பெருகும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி என்கிட்ட ஆடெல்லாம் யாரும் வாங்கினாங்கன்னா என் கையில் கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க இந்த ஊரில். என் மாமியாவும் சரி அப்படி தான். புனிதாட்டை கொடுத்துட்டு ஆட்டு கயிறு அவள்கிட்ட கொடுத்துட்டு வாங்கு, அவள்கிட்ட ஆடு வாங்கினேன்னா பெருகும் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. செடி வச்சா வளராது, ஆனால் ஆடுங்கள்லாம் நல்லா பெருகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கொண்டவன் நான் நல்லா ஆடு நிறையா வளர்ச்சிருந்தேன். அப்புறம் என்னந்தெல்லாம் ஒரு 3-4 மாதமாக எனக்கு ஆட்டுனாலே பிரச்சனையே வந்துட்டு இருந்துச்சு. ஏற்கனவே தெரியும், ஒரு ஆட்டுக்குட்டி கருப்பன்னு சொல்லிட்டு இறந்துட்டான். அவனுக்கு தெரியும். ஆடு குட்டி போட்டு கொஞ்சம் நாள் கழித்து இறந்துட்டான் அவனும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் 2 கிடா ஆட்டுக்குட்டி வச்சுருந்தேன். அதை விற்றுட்டேன். நம்ம கட் பண்ணி விற்றா நல்லா காசுன்னு சொல்லுவாங்க. நான் கட் பண்ணலை. நான் பாசமாக வளர்த்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப வயசாகிட்டா. அதனால் நான் 2த்துமே கொடுத்துட்டேன். அவங்க 2 பேருமே கொடுத்துட்டேன். ஏன்னா இருக்க உடம்பு ஊறுனா தான் ஆடு நல்லாயிருக்கும். அது உடம்பு உள்ள இழைச்சிட்டு இருந்தாங்க. வயசாக இழைச்சிட்டாங்க. அதனால் இதுக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்ட்டு எல்லாருமே என்னையும் பேசினாங்க, இதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாதுன்னு. அப்புறம் கொடுத்துட்டேன். அது அவங்களையும் கொடுத்துட்டேன். அப்புறம் ஆடு இல்லாமல் என்னால் இருக்க முடியல, ஆட்டுக்குட்டி இல்லாமல். ஏன்னா என்கிட்ட அதிகமாக நான் என் கஷ்டத்தெல்லாம் சொல்கிறது அந்த அதுங்களுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் எனக்கு ஒரு மேலே ஒரு ஆசை. அதனால் அப்புறம் ஊருக்கு போகக்குள்ள எங்கள் மாமா வீட்டிலேருந்து மாமா வீட்டில் நல்லா இருக்கிறத அப்படின்னு சொன்னோடனே அவங்க டக்குன்னு எடுத்துகிட்டு போக ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி தூக்கிட்டு வந்துட்டேன். வந்தோடனே எனக்கு அது கன்சீவாக இருந்திருக்கு, எனக்கு தெரியலை. ஆனால் நல்லா சாப்பிடும், ஃபுல்லெல்லாம் நல்லா சாப்பிடும். வந்தோடனே ஒட்டிக்கிச்சு என்கிட்ட, நல்லா பாசமாக இருந்துச்சு. ரொம்ப சேட்டை பண்ணிச்சா, அந்த மாடியிலேருந்து கீழே விழுந்து எம்பி குதிக்கும். கிடா ஆட்டுக்குடி மாதிரி மேலேருந்து கீழேருந்து மேலே அப்படி குதிப்பாங்க. அப்படி அது குதிக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. குதிக்கக்குள்ளே அப்படியே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் 2 நாள் கழிச்சு சளி பிடிச்சிருந்துச்சி அதுக்கு. அப்புறம் சளி பிடிச்சி ஜுரம் எடுக்கிறனால ஊசி போட்டு மக்கனால குட்டி வெளில வந்துடுச்சு. குறப்பிரசவம் சொல்லணும்ல, அந்த மாதிரி முடியெல்லாம் முளைக்காமே குறப்பிரசவம் ஒரு குட்டி போட்டு குட்டி சுற்றி இறந்துருச்சு. அப்புறம் ஆட்டுக்குட்டி மட்டும் இருக்குது. 3-4 நாள் ஆகுது. ஒரு 2-3 நாளாக ஆட்டுக்குட்டிக்காண்டி கத்திட்டு இருந்துச்சு. இப்போ கிடா ஆட்டுக்காண்டி கத்தும் போல் இருக்குது. எப்போதுமே நான் அவுத்து தான் வச்சுருப்பேன். ஆட்டுக்குட்டி அவுத்து தான் பக்கத்துலேயே மேயும், என்னை விட்டு எங்கேயும் போகாதுங்கிறதுனால பக்கத்துலேயே வச்சுருந்தேன். இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா, பக்கத்து வீட்டு ஓப்படியா வீட்டு ஆட்டுக்குட்டியோட இன்னொரு வீட்டுக்கு போயிடுச்சு. இன்னொரு தூரமாக ஒரு வீடு இருக்குது. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, புனிதா நீ போய் ஓட்டிட்டு வா, சாயந்தரம் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிடா ஆட்டுக்குட்டி அங்கே இருக்குது, கிடா அங்கே நிற்கிது, அதனால் இருக்கட்டும், நீ போய் சாயந்தரம் ஓட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் போனோன்னா அந்த ஆட்டை கட்டி வச்சிருந்த ஆட்டை விளக்கமாத்தால எடுத்து அடிக்கிறாங்க. விளக்கமாத்தால எடுத்து அடிக்கிறாங்க.
என்னை பார்க்கல அவங்க விளக்கமாத்த எடுத்துகிட்டு அடிக்கிறாங்க. எப்படி இருக்கும்? அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதாவது ஆடு குட்டி போட்டால் வந்து இந்த ஊரில் ஒரு பழக்கம், பூச்சி வைக்கும், ஈயெல்லாம் மொக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அதனால் கழுவிட்டு நான் எப்போதுமே மஞ்சளும் எண்ணெயும் கலந்து வந்து அந்த பின்னாடி வந்து நாங்கள் வந்து நல்லா தடவி விடுவோம். தடவி விட்டோன்னா வந்து ஈய மொக்காது. ஈய மொக்காமல் இருந்துச்சுன்னா புண்ணு வராது. அதனால தான் அப்படி பண்ணுற பழக்கம். நானும் அது மாதிரி காலையிலே ஏஞ்சோடனே அதுக்கு வந்து எண்ணெய்லாம் வச்சு மஞ்சள்லாம் பூச்சி அழகாக விட்டேன். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க ஏதோ நோய் வந்திருக்குன்னு நினச்சிட்டு ஆட்டுக்குட்டியை அவங்க ஆட்டோட வந்து ஏற்கனவே ஒரு ஆடு செத்து போயிட்டாங்க நேற்று அவங்க வீட்லேயே ஒரு ஆடு வந்து சென்னை ஆடா குட்டி போட்ட ஆடான்னு தெரியல, மற்ற செத்து போயிட்டு அப்படின்ட்டு வேறு யாரும் மேலே உள்ள கோபத்தை ஏன் ஆட்டு மேலே அந்த இதை ஏன் ஆடுன்னு நமக்கு தெரியாது போல இருக்கு. தெரிஞ்சதோ தெரியலையோ நீங்கள் எப்படி அடிக்கலாம்? அதை ஒரு வாயிலா ஜீவனை எப்படி அடிக்கலாம்? அதுங்க விளக்கமத்தை எடுத்துகிட்டு அடிக்குதுங்க. அப்படியே பார்த்தோன்னா எனக்கு ஷாக் ஆகிட்டு நான் வந்தனால பார்த்தேன். நான் இல்லைன்னா நீ அது என்னென்ன குடும்பப்படுத்திருப்பீங்க அந்த ஆட்டுக்குட்டியை. என்னையோ என்னால் தாங்கவே முடியல. அதை நல்லா சண்டை போட்டு நான் வரையும் இப்படி யார்ட்டையும் பேசினதும் கிடையாது. இங்கே வந்து சண்டை போட்டது கிடையாது. ஃபஸ்ட் டைமாக வந்து பேசிட்டேன், அதிகமாக பேசிட்டேன், சண்டை போட்டேன். வீட்டில் வந்து என் மாமியார் வர இல்லையா, எங்கள் மாமியார் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க, கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க கல்யாணம் சொல்லிட்டு போயிருந்தாங்க. சொந்தக்காரங்களான்னு போயிருந்தாங்களா, இப்போ வந்து இன்றைக்கி தான் வந்தாங்க. மாமாட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஜாய்ஸ்னாரே வந்து அடிச்சுட்டாங்க. அப்புறம் சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். அது ஃபுல்லாகவே மைண்ட் அவுட். அப்படியே ஏற்கனவே ஆட்டுக்குட்டி செத்துட்டுங்கிறதுனால அந்த ஃபீலிங்கில் இருந்தேன். இன்றைக்கி இருந்தால் அந்த ஆட்டுக்குட்டியை வந்து அந்த பாருங்க கிடாது ஆட்டுக்குட்டி மாய். ஸோ அந்த ஆட்டுக்குட்டி தான் கருப்பாக இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பாசமாக வளர்த்தது. நம்ம கண்ணு முன்னாடியே அப்படி அடிக்கிறாங்க. ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி அப்படி அடிக்கிறாங்கங்கிறது அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. இதுங்களுக்கெல்லாம் ஆண்டவன் என்ன தான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. நான் இது வரைக்கும் அப்படி சண்டை போட்டது கிடையாது. மண்ணை தூவி எரிஞ்சு நான் சண்டை போட்டது கிடையாது யார்ட்டையும், அங்கேயும் சரி இங்கேயும் சரி. நான் ஃபஸ்ட் டைமாக வந்து அப்படி சண்டை போட்டுட்டேன் அவங்கள்ட்ட. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு பஜாரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லிஸ்ட்டில் வைக்கலாம் அந்த குடும்பம். எனக்கு ஏற்கனவே அந்த குடும்பத்தை பிடிக்காது. நான் உங்கள்கிட்ட நானும் மட்டும் இல்லை, வேறு யாருமே வச்சுக்க மாட்டோம். அது பாருங்கள், இன்றைக்கி போய் இப்படி ஆயிடுச்சு. ஸோ கஷ்டமாக இருக்குது. அவங்கள்ட்ட யாரும் சண்டை போட்டு வந்து யாரும் இது பண்ண முடியாது. இருந்தாலும் அது எப்படி அடிக்கலாம் அவங்கள, இந்த ஆட்டுக்குட்டி எப்படி அடிக்கலாம்? துரத்தி அடிக்கிறா அவள் ஆட்டுக்குட்டி. என்னை பார்த்தோன்னே மனசு ஒரு மாதிரியாக பேசுகிற மாதிரி, சமாதானமாக பேசுகிற மாதிரி பேசினான். அப்புறம் வந்து நான் சொன்னேன், அது வந்து களியெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி அதுக்கு வந்து மருந்து தடவி இருக்கும், மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னோன்னே அப்போ தான் அமைதியாக இருக்கா. அப்புறம் தான் நல்லா கவனிக்கிறாளே. இதுங்களெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? ரொம்ப இன்றைக்கி என்ன தெரியல, அப்படியே மைண்ட் அந்த கோபம் வந்து எங்கெங்கேயோ போகுது. எனக்கு யார் மேலேயோ காட்டுங்கிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படியே கோபம். மனசே சரியில்லை. எனக்கு என்ன மாமாட்டையுமே ஃபோன் பண்ணி திட்டேன், அழுதுட்டேன். அது வந்து என்ன தான் தெரிஞ்சிச்சு, உன்னை யார் வாங்க சொன்னா ஆட்டுக்குட்டி? நான் வாங்க சொன்னேன்னா ஆட்டுக்குட்டி ஒன்று வாங்குன்னு சொன்னாங்க. நீனா வாங்கிட்டே இப்போ நீனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், ஆடு வாங்கக்குள்ளே மட்டும் என் பிரச்சனை இல்லையா, அதுலேருந்து காசு வரக்குள்ளெல்லாம் நம்ம காசு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே வாயை மூடிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி எங்கள் மாமனார்கிட்ட சொல்லி என் மாமனார் அப்போவே போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆட்டுக்குட்டி வந்து மேலேருந்து குதிச்சனால ஆட்டுக்குட்டி இறந்துருச்சு, குட்டி போட்டு இறந்துருச்சு. அந்த ஆடு நல்லா தான் இருக்குது. என் மருமகன் வந்து மஞ்சள் தூள் தான் போட்டான். நீ என்ன ஏறிக்கிட்டு வர, நீ என்ன சண்டைக்கு வர, எதுக்கு எப்படி நீ ஆட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சண்டை போட்டார். மாமனாரும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா போய் சண்டை போட்டார். இருந்தாலும் என் மனசு ஆறலை.
யாராச்சும் ஒரு ஆள் அவளை வந்து நல்லா அடிக்கணும். அப்படி கோவம் வருது எனக்கு. அவ்வளோ பெரிய விளக்கமாக எடுத்துகிட்டு சுற்றுறான் அந்த ஆட்டுக்குட்டி. பாவம், குட்டி போட்ட ஆடு. அவங்க வீட்டில் போய் எதுவுமே திங்கலைங்க, ஒன்றுமே திங்கலை. அவங்க வீட்டில் ஒன்றும் இல்லை, திங்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு போனால் தப்பா? எங்கள் வீட்டிலேருந்து தான் நிறையா ஆடு வருது, மாடு வருது, எல்லாம் வருதுங்க. வீட்டுக்கு போனது ஒரு தப்பா? இப்போ சொல்ல நாளைக்கு வருவாங்கள்ல, நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வருவாங்கள்ல, வந்துட்டு அது கூட இது கூடன்னு என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. வரட்டும், அவ்வளோ நான் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் பாருங்க. எங்கள் வீட்டுக்கு ஆசைப்படி எங்கள் வீட்டுக்கு விட முடியும். இப்படி புலம்ப வச்சுட்டுங்களா என்ன? அடிக்காதீங்கப்பா, பாவம் வயலாக ஜீவனுங்க. அடிக்காதீங்க, கொடுமைப்படுத்தாதீங்க. உங்கள் வீட்டில் மேய வந்துட்டேன் என்ன, வயலில் மேலே மேய்ஞ்சிச்சுன்னா அது வேறு. அது மட்டும் இல்லைங்க, எங்கள் ஆட்டுக்கெல்லாம் வேறு ஜெயிலெல்லாம் இருக்குது. ஆமாம், ஆடு யார் கொலையாச்சும் போய் மேய்ஞ்சிட்டுனா வச்சுக்கோங்களேன், நேராக பிடிச்சோன்னு ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயில் கதையை நான் அப்பமா சொல்கிறேன், சரிங்களா? அது ஒரு கொடுமை. அது கூட பரவாயில்ல, ஜெயிலில் போட்டால் கூட காசு கொடுத்து ஓட்டிகிட்டு வந்துடலாம். இதுங்க தான்